கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 14, 15 2 வசனங்கள். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. சோம்பல் தூங்கி விழ பண்ணும், அசதியானவன் பட்டினியாயிருப்பான். 2 வசனம். அன்பானவர்களே, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கு. வீடு, நாம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, இந்த வீட்டினோட அருமை எப்ப தெரியும் தெரியுமா? 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ள தெரியும். ஒவ்வொரு மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ள. ஏன்னா வீட்டு வாடகை கொடுக்கணும். வாடகை வீட்டுல குடியிருக்கிறவங்க பாத்தீங்கன்னா வீட்டு வாடகை கொடுக்கும். எத்தனையோ பேர் பிளாட்ஃபார்ம்ல தூங்கிட்டு இருக்கிறாங்க, சாலையோரங்கள்ல படுத்து தூங்குறாங்க. கொஞ்சம் ஒரு நடுநிலையா இருக்கிறவங்க வாடகை வீட்டுல இருக்கிறாங்க. இந்த வாடகை கொடுக்கறப்பதான் தெரியும் வீட்டினுடைய அருமை என்னன்னு. ஒரு சொந்த வீடு இருந்தா நமக்கு இந்த கஷ்டம் எல்லாம் இல்லையே. ஒரு சொந்த வீடு இருந்தா இப்படி நம்ம வேதனைப்படணுங்கிறது இல்லையே. சாலை ஓரங்கள்ல இருக்கிறவங்கள பாருங்க, மழை வந்தா எங்கேயாவது ஒரு கூடாரம் போட்டிருக்க இடத்துக்கு ஓடுவாங்க. வெயில் அடிச்சா மரத்து நிழலுக்கு ஓடுவாங்க. வீதியிலே சமைச்சு சாப்பிடுவாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. ஒருவேளை நீங்க வாடகை வீட்டுல குடியிருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா வாடகை கொடுக்கறப்பதான் அந்த கஷ்டம் தெரியும் இல்லையா? அப்ப நமக்குள்ள ஒரு வைராக்கியம் வரும். என்ன வைராக்கியம் அப்படின்னா, நாம பட்ட கஷ்டம் நம்முடைய பிள்ளைய படக்கூடாது. எப்படியாவது கஷ்டப்பட்டு ராத்திரி பகல் உழைச்சாவது ஒரு குடிசை வீடாவது நம்ம சொந்தமா வாங்கிடணும். ஒரு குடிசையாவது நம்ம சொந்தமா கட்டிடணும். என் பையனும் என் பொண்ணும் எந்த காலத்திலையும் வாடகை வீட்டுல இருக்கக்கூடாது. ஒரு சின்ன வீடு, சின்னதா ஒரு வீடு, படுத்து தூங்கணும், நிம்மதியா சமைச்சு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கணும். அந்த மாதிரி ஒரு இடம், ஒரு சென்டோ 2 சென்டோ வாங்கி என்ன பண்ணணும்? சொந்தமா ஒரு வீட்டை வாங்கிடணும். அப்படிங்கிற எண்ணம், வைராக்கியம் நமக்குள்ள வரும். ஒரு முறை நான் ஒரு நண்பரை சந்திச்சேன். ஒரு பயங்கரமான கிராமம். அந்த கிராம பகுதியில ஒரு காடு. அந்த காட்டுக்குள்ள இந்த ரியல் எஸ்டேட் போடுறவங்க என்ன பண்றாங்க? இடங்களை பிரிச்சு பிரிச்சு விற்கிறாங்க. அதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் போய் ஒரு இடம் வாங்குறாரு. ஒரு சதுர அடி 100 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஒரு 1500 சதுரடி வாங்கினார். 1,50,000 ரூபாய் அதனோட விலை வாங்கினார். ஆனா அவரு இருக்கக்கூடிய இடத்துக்கும் அவர் பணி செய்யக்கூடிய இடத்துக்கும் வாங்கி இருக்கிற இடத்துக்கும் ரொம்ப தூரம். அவர் கூட்டிட்டு போய் காண்பிச்சார், இப்படி ஒரு இடம் வாங்கி இருக்கிறேன், ஜெபம் பண்ணுங்கன்னார். ப்ரேயர் பண்ணிட்டு, என்ன பிரதர் இவ்வளவு தூரத்துல நீங்க இடம் வாங்கி இருக்கிறீங்க, என்ன காரணம்? இங்க விலை ரொம்ப கம்மிங்க பிரதர், சதுரடி 100 ரூபாய். நான் இருக்கிற இடத்துல ஒரு சதுரடி 2000 ரூபாய். அது வாங்கறதுக்கு எனக்கு வசதி இல்லை. என் வாழ்நாள் முழுசும் வாடகைக்கு கொடுத்து 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 நான் வீணா போயிட்டேன். அதனால
எப்படியாவது என்னுடைய மகனும் மகளும் நிச்சயமா சொந்த வீட்டுல தான் இருக்கும். அது எங்க இருந்தாலும் சரி, எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் சரி, எனக்கு சொந்தமா ஒரு வீடு இருக்குன்னு அவங்க சொல்லணும். அவங்க வாடகை வீட்டுல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிதான் நான் இந்த இடத்த வாங்கியிருக்கிறேன். நிச்சயமா நான் எனக்கு கை காலெல்லாம் தளர்ந்து போறதுக்குள்ள இதுல நான் குடிசை போட்டுருவேன். ஒரு 4 பேர் தங்கக்கூடிய அளவுக்கு 2 ரூம் கட்டிடுவேன். ஏன்னா கர்த்தர் எனக்கு புத்தியுள்ள ஒரு மனைவியை கொடுத்திருக்கார். புத்தியுள்ள ஒரு மனைவியை கொடுத்திருக்கார். அவ என்ன பண்றான்னா, நான் கொடுக்கிற காசையெல்லாம் சேமிச்சு வைக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு வச்சு என்கிட்ட 1.5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க. என் மனைவி கூட சேமிச்சு வச்சு கொடுத்த காசுல தான் இந்த இடத்த வாங்கி இருக்கிறேன். இன்னமும் சேமிப்பாங்க. நான் சம்பாதிக்கிறேன், பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு எல்லாம் போக, சாப்பாட்டு செலவு போக கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சதுதான் இந்த 1.5 லட்சம் ரூபாய். இந்த இடத்த வாங்கிட்டேன். எனக்கு ரொம்ப மன நிறைவா இருக்கு பிரதர். கண்டிப்பா இந்த இடத்த கொடுத்த கர்த்தர் இதில் ஒரு வீட்டை கட்டுவதற்கு எனக்கு தயவு பாராட்டுவாருங்கிற ஒரு நம்பிக்கை. ஏன் இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு சொந்த வீடு நம்ம அப்பாவும் அம்மாவும் வாங்கி வச்சுட்டு போயிருந்தாங்கன்னா, அது நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆஸ்தி, ஒரு மிகப்பெரிய ஐஸ்வர்யம். நம்ம யாரிடத்திலும் வீட்டை தேடி அலையணுங்கிறது இல்லை. 3 மாசத்துக்கு ஒரு தரம், 5 மாசத்துக்கு ஒரு தரம் ஜாமானத்தெல்லாம் தூக்கிட்டு வேற வேற வீடுகளுக்கு போய் எவ்வளவு அவஸ்தி, எவ்வளவு அவதிப்படுறோம். அப்ப சொந்தமா ஒரு வீட்டை வாங்குவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டியது. இது யார் கொடுத்ததுன்னா, கர்த்தர் கொடுத்த ஈவாகிய மனைவி நாம கொடுத்த காசுல கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு வச்சு நம்முடைய பிள்ளைகளுக்காக அந்த ஆஸ்தியை நம்ம என்ன பண்றோம், சேர்த்தி வைக்கிறோம். ஆனா அவன் எப்படி இருக்கிறான்னா, சுறுசுறுப்பா இருக்கணும். நம்ம அப்பாவும் அம்மாவும் நமக்கு ஒரு வீடு சொந்தமா சேமிச்சு வச்சுட்டாங்க, இந்த வீட்டுல நாம என்ன பண்ணக்கூடாது, சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாதுங்கிறார். அதான் 2வது வார்த்தை சொல்றாரு, சோம்பல் தூங்கி விழ பண்ணும், அசதியானவன் பட்டினியா இருப்பான். சில பேர் பாத்தீங்கன்னா பசங்களை ரொம்ப செல்லமா வளர்த்துவாங்க. அந்த பையன் என்ன பண்ணுவான், வேலைக்கு போக மாட்டான், படிச்சு முடிச்சிருப்பான், சாப்பிட்டுட்டு காலையில எந்திரிக்கிறது 10 மணிக்கு தான் எந்திரிப்பான். எந்திரிக்கிறப்ப சோம்பலா தான் எந்திரிப்பான். அவனுக்கு என்ன ஆகும், தூக்கம் தான் வரும். பிள்ளைகளை காலையில 5 மணிக்கு எழுப்பிடணும். நாமும் காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும். சூரியன் எந்திரிக்கிறதுக்கு முன்னால, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால நாம எந்திரிக்கணும். எந்திரிச்சு முகங்களை கைகால் கழுவிட்டு கர்த்தருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு அன்றைய நாள் பொழுதுக்கு நம்ம என்ன செய்ய போறோமோ அதை திட்டமிடணும். வேலைக்கு போகணும், கஷ்டப்படணும், உழைக்கணும். அப்பதான் நமக்கு உணவு கிடைக்கும். நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு வாங்கி வச்சிருக்கிற அந்த வீட்டை நம்ம பாதுகாக்க முடியும். இல்ல அப்பா அம்மா நமக்கு வீடு வாங்கி வச்சுட்டாங்க, இனி நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தூங்கி விழுந்துட்டு இருந்தோம்னா, நம்ம பசினாலும் பட்டினினாலும் வாடி வாடி கடைசியில் அந்த வீட்டை விற்கக்கூடிய நிலைமை வந்து. அன்பானவர்களே, கர்த்தர் கொடுத்திருக்கிற ஈவாகிய நம்முடைய மனைவி தன் பிள்ளைகளுக்காக சிறுக சிறுக சேமிச்சு, கணவன் சம்பாரிச்சு கொடுக்கறதுல நல்ல புத்தியுள்ள பெண்ணா இருந்து சேமிச்சு வச்சு ரொம்ப அற்புதமா ஒரு இடத்தை வாங்கி ஒரு வீட்டை கட்டி தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற போது, அந்த பிள்ளைகள் சோம்பேறித்தனமாவோ அல்லது தூங்கி விழுந்துகிட்டோ இருந்தாங்கன்னா எப்படி இருக்கு? அதைத்தான் இந்த வசனம் சொல்லுது. பிள்ளைகள் சுறுசுறுப்பா இருக்கு. நாம நம்முடைய பிள்ளைகளுக்காக சேமிச்சு வைக்கிறத அவங்க அழிச்சிடக்கூடாது. அப்ப அந்த உணர்வுகளை அவர்களுக்கு ஏற்படுத்தணும். ஒருவேளை நமக்கு நம்முடைய பெற்றோர்கள் ஒரு வீடு வாசல் வாங்கி வச்சிருந்தாங்கன்னா அதை நாம் அழிச்சிடக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த உலகத்துல. அன்பானவர்களே, கர்த்தர் சொல்றார் பாருங்க, அற்புதமான ஒரு வசனம். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் நமக்கு வைத்திருக்கிற சுதந்திரம். நம்ம சொந்த வீட்டுல நம்ம எப்ப வேணாலும் போலாம், எப்ப வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் சாப்பிடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. தெரியுமா? வாடகை வீட்டுல இருந்தா எடுத்தா குத்தம், வச்சா குத்தம், அதிகமான உறவினர்கள் வந்தா குத்தம், தண்ணியை செலவு பண்ணா குத்தம், இப்படி பல குற்றங்கள் இருக்கு. அதனால வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் நமக்கு வைத்திருக்கிற சுதந்திரம்.
நாம சம்பாரிச்சு வைக்கிற வீடும் ஆஸ்தியும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம வாங்கி வைக்கிற சுதந்திரம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு சொந்த வீடு, சொந்த மனை நிச்சயமா கொடுப்பார். அது நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சுதந்திரமா கொடுக்க போறோம். அன்பானவர்களே, கொடுக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கும். நீ சோம்பேறியா இருக்காத, குந்தி தின்றால் குன்றும் கரையும், நீ உழைக்கணும், கஷ்டப்படணும்னு சொல்லி அறிவுரையை சொல்லுங்க. கர்த்தர் அதைத்தான் சொல்றார். சோம்பேறிகளை கர்த்தர் விரும்புகிறது கிடையாது. கஷ்டப்பட்டு உழைக்கிறவனைத்தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த சுதந்திரத்தை இழந்து அடிமைத்தன வாழ்க்கைக்கு போய்விடாதபடிக்கு கவனமாய் ஞானமாய் நாம செயல்படணும். செய்வீங்களா? செய்யணும். அப்பதான் இந்த உலகத்துல நாம சுதந்திரமாய் இருக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, நல்லதொரு இந்த வசனத்திற்காக நன்றி. இதை கொடுத்ததற்காகவும் நன்றி. நீர் எங்களோடு கூட இடைபடுகிறதற்காக நன்றி. எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு வாங்கி வைத்திருக்கிற சுதந்திரத்தை நாங்கள் இழந்து அடிமைகளாகி விடாதபடிக்கு நாங்கள் அதிகாலையில எழுந்து நல்ல உழைச்சு சம்பாரிச்சு எங்களுடைய உடைமைகளை, எங்களுடைய சுதந்திரத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். உடைய வசனங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.